நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துரத்திய துன்பங்கள் விலகும் நேரம். தோல்வியை கண்டு அஞ்சியது போதும், துரோகத்தை கண்டு பொறுத்து கொண்ட காலகட்டம் இனி நீங்க போகிறது. யாருக்கு? விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எழுகின்ற வருடம் இந்த 2024 வருடம். ஸோ இந்த வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு எது பயிற்சி பலன்கள் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, வருடத்தின் தொடக்கமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 2 இருக்கிறார். தனத்தில், குடும்பத்தில், வாக்கில் இருக்கிறார். ஸோ உங்களுடைய வாக்குகளுக்கும் உங்களுடைய பேச்சுகளுக்கும் மரியாதை கிடைக்கின்ற வருடமாக இந்த 2024 இருக்கும். தனம் கையில் இறுக்கி பிடிக்க ஆரம்பிப்பீர்கள். கண்டிப்பாக அரசு வழிகளிலும் சரி, தந்தை வழிகளிலும் சரி, நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கப் போகிறது. அரசு வேலைக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. ஜென்மத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கிறார்கள். காதல் உருவாவதற்கும் கல்யாண காரியங்கள் கைகூடி வருவதற்கும் யோகம் நிறையவே இருக்கு. கல்விக்கு காரகம் புதன் பகவான், அவரே உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிறாரு. ஸோ படிப்பில் நினைத்ததை ஜெயித்து காட்டி விடுவீர்கள். படிப்பிலையும் காதல் கல்யாண விஷயத்திலும் கண்டிப்பாக வெற்றி உண்டு இந்த 2024. சரிங்களா? ஸோ 2ல் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு, சூரியனோடு இணைந்து இருக்கிறார். ஸோ சூரியன் ஒரு நெருப்பு கிரகம், செவ்வாயும் ஒரு நெருப்பு கிரகம் என்றதால் ஹீட்டு சம்பந்தமான உடல் உபாதைகள் வரலாம், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஸோ அரசு வேலைகள், அரசாங்கத்தில் லோன் எதிர்பார்க்குறீங்க, அரசாங்க தண்டனை, இல்லை ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள், இதில் எல்லாமே திருப்பங்கள் நிச்சயமான முறையில் உண்டு. அந்த திருப்பம் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மாறி நடக்கும். சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கு. 5ல் ராகுவான் இருக்கிறார். ஸோ ராகுவான் இந்த வருஷம் ரொம்ப பேச்செல்லாம் கிடையாது, 5ல் முழுமையாக இருக்க போகிறார் இந்த வருடம் முழுவதும். அதாவது மீனத்தில் இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ராகு புதித அறிமுக நபர்களை உங்களுக்கு நிறைய அறிமுகப்படுத்த வைக்க போகிறாரு. வேற ஒரு உலகத்தில், வேற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீர்கள். தகவல் தொடர்புத்துறை மற்றும் சினிமா கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி வாய்ப்பு, அரசியல் பதவி வாய்ப்பு கிடைப்பதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் அதற்கு கை கொடுக்கும். இந்த வருடம் அதுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரிங்களா? வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள், வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கேது பகவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 11ல் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ பெரிய லாபம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு பெரிய முதலீடு செய்துவிட வேண்டாம் இந்த 2024. கொஞ்சம் கவனம் தேவை. மூத்த சகோதர சகோதரிய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை கவனம் தேவை. அவருடைய திருமண வாழ்க்கையிலும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனத்தோடு நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களை கையாள வேண்டும். சரிங்களா? ஆனால் பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய வருடம். மருத்துவத்துறை, ஐடி துறை, வெளிநாட்டு காசு, வெளிநாட்டு சம்பளம், வெளிநாட்டு பணம் போன்றவெல்லாம் கைக்கு வரக்கூடிய வருடம் இந்த 2024. அதில் கேதுவன் தடையே உங்களுக்கு கொடுக்க மாட்டார். நல்ல விதமான யோகத்தை உங்களுக்கு கேது அள்ளி கொடுப்பார். கல்வித்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த கல்வித்துறையில் ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலை, ஒரு சம்பளம் வருன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுலேயும் எந்த விதமான மாற்று கருத்துகள் இல்லை. பாட்டி வழி உறவுகள், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு லாபம் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சசயோகத்தை முழுமையாக இந்த வருடம் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். சசயோகம்னா என்ன? மகரம், கும்பம் இந்த இடத்துல சனிவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்ற பொழுது, அந்த வீடு உங்களுடைய லக்னத்துக்கோ ராசிக்கோ 1, 4, 7, 10 அமைகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த சசயோகம் உங்களுக்கு உருவாகிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு 4ஆம் வீடு கும்பம். அந்த கும்பத்தில் சனிவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. இந்த வருடம் முழுவதுமே அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்போ சசயோகத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இந்த 2024. மேலும் நன்மை செய்யும் விதமாக 6ஆம் வீட்டில் மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு ஏப்ரலுக்கு அப்புறம் விலகி 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 7 என்பது களத்திரம். களத்திரத்தில் குருவான் இருக்க போகிறார். அந்த குருவுடைய நேரடி 7ஆம் பார்வை உங்கள் மீது விழப்போகிறது. ஸோ இந்த 2 அமைப்புமே உங்களுக்கு ஒரு சேர இந்த 2024 உருவாகிறது. அப்போ சசயோகம்னா முதல்ல அசையா சொத்துக்கள் இந்த வருடத்தில் உருவாகும். வண்டி வாகனம், இடம் வாங்குறது, வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள் உருவாகும். இந்த ஒரு நேரத்தில் தொழிலாளிகளை நம்பி
கூட வேலை பார்க்கறவங்களை நம்பி நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். உங்களுடைய நேரடி கண்காணிப்பு, நேரடியான உழைப்பு. ஸோ இன்றைக்கி அந்த வேலையை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு லாபத்தை பெற முடியும். நஷ்டம் இல்லாமல் நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ தொழிலாளிகள் இந்த வேலையை பார்ப்பாங்க, கூட இருக்கிற இந்த வேலையை பார்த்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்து விடாதீர்கள். நீங்களே களத்தில் இறங்கி வேலை பார்த்தா நல்லது. மேலும் சசயோகம் என்பது அசையா சொத்துக்களையும் அசீம் சொத்துக்களையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கல்வி நிலைப்பாடுகளில் ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்குறது, உங்களுக்குன்னு ஒரு நேம் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் அந்த சனிவாரம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தாயினுடைய உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும். தாய்க்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில் மிக மிக குறைவு. மேலும் குருபவனுடைய 7லிருந்து குருவான் உங்களை பார்க்குறாரு. ஸோ அந்த நேரத்தில் திருமண யோகமும் வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், உங்களுடைய வாழ்க்கை துணையை தவறான வழிக்கு போயிட்டாங்கன்னா அவங்க திருந்தி மாறி வர்றதுக்கும், திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த 2024 களத்தளத்தில் குரு இருக்கிறதுனால கெட்டவனும் நல்லவனாக மாறுவான். அது யாரு? உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள். ஸோ கெட்டவர்களாக இருந்தால் கூட அவர்கள் இப்பொழுது நல்லவர்களாக மாறுவதற்கு, திருந்துவதற்கு ஒரு வருடமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த பாதிப்பு இப்போ நீங்கும். காரணம் அவருடைய மனமாற்றத்தால். சரிங்களா? ஸோ களத்திர குருவும் சசயோகம் கொடுக்கிற சனிவானும் இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பக்கம் அசையும் அசையா சொத்துக்களை உருவாக்கி கல்வியும் உருவாக்கி கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் திருமண வாழ்க்கை, உறவுகள், நண்பர்கள் என அதையும் சரி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திங்க. மேலும் ஏப்ரலுக்கு முன்னாடி குரு பகவான் 6ல் தான் இருக்கிறார். ஸோ 6ல் இருக்கக்கூடிய குரு வேலையில் சில மாற்றத்தை ஏற்படுத்தலாம். வேலையில் கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்க விடாமல் தடுக்கலாம். ஆனால் திறமையும் பெயர்ப்புகளும் கிடைக்க வைப்பார். ஆனால் பணத்தை கொடுக்க மாட்டார். பட் ஏப்ரல் வரை காத்திருங்கள், பொறுத்திருங்கள். இந்த 7ஆம் வீட்டுக்கு அவர் பயிற்சி அடைஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும், ஒரு மாற்றம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் வெயிட் பண்ணுங்கள். ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த மாற்றத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ மேலும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் 11ல் கேது பகவான் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் பெரிய ஒரு லாபம், பெரிய ஒரு பணவரவு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கொடுத்த பணம் திரும்ப வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விநாயகருடைய வழிபாடு பண்ணணும். நவ கிரகத்தில் கூடிய கேது பகவானுடைய வழிபாடு பண்ணணும். அதே போல் தோல் வியாதி உள்ளவர்களுக்கு முடிந்தளவு மருத்துவ தானம் செய்யுங்க. அப்படி செய்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்த்த பணம் அமௌண்ட்ன்றது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஸோ இதற்கு யோகங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வருடத்தின் தொடக்கத்திலே 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில காரியங்கள் வேகமாக நடக்கும். அரசு வேலைக்குண்டான விஷயம், ஒரு சொந்த தொழில் தொடங்குற விஷயம் எல்லாமே வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். பேச்சுக்களுக்கும் மரியாதை கிடைக்கும். ஸோ அந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய பேச்சுக்களை கண்டிப்பாக நஷ்டப்பட வைக்காமல் ஆதாயத்தோடு செயல்பட்டால் நஷ்டமில்லாமல் இந்த வருடம் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். ஸோ ஆக மொத்தம் இந்த வருடம் என்பது 2024 வருடம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை நிச்சயமான முறையில் கொடுக்கும். நீங்கள் ஏற்கனவே லைஃப்பில் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துரோகத்தை பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களை துரத்திய துன்பங்கள் கண்டிப்பாக விலகக்கூடிய தருணம் இது. ஸோ அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. மேலும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்பாடு அடைய போகுது. அதனால் உடலை பற்றி நீங்கள் கவலை பண்ணுற அவசியம் உங்களுக்கு இல்லை. மேலும் தோல்விகள் இல்லாத ஒரு வருடமாக இது நிச்சயமான முறையில் இருக்கும். ஏன்னா விருச்சிகத்திற்கு 3ஆம் வீடான மகரம், அந்த மகரத்திற்கு அதிபதியான சனி 4ல் இருக்கிறார். ஓகேங்களா? உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேரடியான கண்காணிப்பு, உங்களுடைய முயற்சியின் மூலமாக நிச்சயம் வெற்றி உண்டு. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து நீங்கள் செய்யலாம். கவனமாக இருக்க வேண்டியது மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் மற்றும் உடல்நிலை விஷயத்தில் மற்றும் 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால புதிய நபர்களை அறிமுகமாகும் பொழுது அவர்கள் மூலமாக கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாக நேரிடும். அதில் மட்டும் கவனமாக இருந்தது. மற்றபடி பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸோ நல்லதில்லை. நாம் இன்றைய பதில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.